ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 8ஆம் நாள், கிழமை, செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இதோ. அஸ்வினி, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவதால் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதங்கள் உருவாகலாம். பரணி, எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கும், பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். கார்த்திகை, ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு எதிர்பார்த்த அங்கீகாரங்கள் கிடைக்கும். ரோஹிணி, வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் தெரியும், அனுசரித்து செல்லவும். மிருகசீஷம், முரட்டுத்தனமாக ஏதாவது செய்து பிரச்சனைகளை நீங்களே வளர்த்து கொள்ளாதீர்கள். திருவாதிரை, ஏற்கனவே சொல்லியபடி உள்ள ஒரு பிரயாணத்தை இன்று மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். புனர்பூசம், குழந்தைகள் உங்களை நாடி வருவார்கள், அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். பூசம், தொழில் ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தை தரும், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆயில்யம், நண்பர்கள் உதவியால் உங்கள் விருப்பத்தை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், நட்பு வட்டம் விரிவடையும். மகம், புதிய திறமைகள், புதிய வித்தைகள் படிப்பதில் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் சிறு சிறு மனப்பதட்டங்களும் குழப்பங்களும் உண்டாகும். பூரம், தொழில்சார் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், காலவிரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உத்திரம், தேவையற்ற செயல்களை செய்வதன் மூலம் பிரச்சனைகள் வளரும். இருந்தாலும் அதை நிர்வாக திறமையால் வெற்றி காண்பீர்கள். அஸ்தம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம் இது. அதை செய்து வெற்றியும் காண்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சித்திரை, வளர்ச்சிக்கு தேவையான செயல்களை, பணிகளை நிதானமாக செய்வதன் மூலம் இன்று நீங்கள் வெற்றியை அடையலாம். சுவாதி, தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற, உங்கள் இலக்குகளை அடைய மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். விசாகம், தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அனுஷம், தொழிலில் இலக்குகளை விரும்பியபடி எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். கேட்டை, புதிய சிந்தனைகள், புதிய நண்பர்கள், புதிய ஒப்பந்தங்கள் என்று புதுமையாக இந்த நாளை கடத்தி செல்ல உதவும் உங்களுக்கு. மூலம், இன்று நண்பர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். அதிகாரிகளின் கெடுபிடிகளும் அதிகரிக்கும். மனம், இறை வழிபாடை நாடும், ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். போராடம், நண்பர்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் கடின முயற்சியாலும் உங்களுடைய தொழில் திறமையாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உத்திராடம், இன்று பணிச்சுமை கூடும், வீண் விமர்சனங்கள், எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் நிர்வாக திறமையால் என்று வெற்றி காண்பீர்கள். திருவோணம், வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றால் இன்று உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அவிட்டம், வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்தால் இன்று உங்களுக்கு வீண் பழி, எதிர்ப்புகள் எல்லாம் உருவாகும், தவிர்ப்பது நல்லது. சதயம், அந்நியர்கள் தலையிட்டால், வேற்றுமொழி பேசுவவர்களால் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், சில எதிர்ப்புகளும் தோன்றும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் அனுபவஸ்தர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் அதை தவிர்க்கலாம். புரட்டாதி, நண்பர்களிடம் எதிர்ப்புகள் தோன்றினாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளிடம் கண்டிப்பை காண்பிப்பீர்கள். உத்திரட்டாதி, சுயதொழில் லாபத்தை தரும், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ரேவதி, அதிர்ஷ்டத்தின் உதவியால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் போல் உங்களுக்கு அனுசரணையாக நடப்பது என்று ஆனந்தமாக இருக்கும். இந்த நாள் இனிதாய் செயல்படுவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் கடந்து போக
என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.